ப்ராஜெக்ட். ஸோ ஆக்சுவலாக பேரை கேட்டவுடனே உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா டு மேக் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு, சொன்னது நீங்களா சொன்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் we are going to use this MS project here. Let us have a short thing what is a project management. கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம், not in depth of it. Let us see a small short preview of a MS what is a project management. அதை பார்த்துட்டு ஏன்னா அதில் சில டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதை பண்ணதுக்கப்புறம் we'll move on to MS project in depth. உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட்ன்றது இட்ஸ் a very simple concept. It's a task we should have a end point. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கணும், ஒரு கோல்னு ஒன்று இருக்கணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ண போகிறோம். அது எந்த ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம், ஒரு மினி ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். சில சமயத்தில் மினிட்ஸில் பண்ணுறது கூட ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும், ஹவர்ஸில் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும், இயர்ஸ் டுகெதர் பண்ணுறதுலாம் கூட ப்ராஜெக்டாக இருக்கும். Okay, so it should have some goal, it should have some end point, maybe performed by more or one person perform பண்ணலாம், 4 பேர் 50 பேரோட பர்ஃபார்ம் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து பீப்புளும் இருக்கலாம், அதுக்கு மெட்டீரியல் இருக்கலாம், சார் சொன்ன மாதிரி காஸ்ட்டாக கூட இருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் பண்ணுற வெர்ஷனில் காஸ்ட் இன்வால்வ் வராது, ரெண்டே தான் வரும், மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், மேன் பவர் ரிசோர்ஸஸ். இது ரெண்டு தான் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் a measurable goal, having a specific time frame, resources, அதுக்கு கன்சிஸ்டன்ட் இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் டாஸ்க் வில் ஹேவ் இன்டர்டிபெண்டன்ட். எல்லா டாஸ்க்கும் அப்படியே லைனாகவே இருக்காது, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் டிபெண்டன்சிஸ்னு ஒன்று இருக்கும். டிபெண்டன்சிஸ்னா என்னது? ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டாஸ்க் ஆரம்பிக்கணும். சில சமயத்தில் ஒரு டாஸ்க் நடக்கும்போதே இன்னொரு டாஸ்க்கை நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு டாஸ்க் முடிஞ்சு ஒரு 4 நாள், இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டிகிட்டே இருக்கீங்க, பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா உடனே அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்க முடியாது. அது வந்து டிரைவ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு ஆரம்பிக்கணும். சில டாஸ்க் பண்ணிட்டே இருக்கும் போதே பாதியில கூட ஆரம்பிக்கலாம் அடுத்த டாஸ்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம அதில் அரைவ் பண்ணணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஹியர். சும்மா ஒரு ஆக்டிவிட்டியை போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுறது கிடையாது. இந்த டிபெண்டன்சிஸ்லாம் கொடுக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் we have to give the dependencies. That's what we are going to learn today. அப்புறம் ஆஃபர்ஸ் எதுக்காக இந்த MS ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண, நம்ம டாஸ்க் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், ஒரு கண்ட்ரோல், நம்ம ப்ராக்ரஸ் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மெயினாக. அண்ட் டு அச்சீவ் த ப்ராஜெக்ட் அட் த எண்ட் ப்ரெடிக்டபிள் டைம், விச் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். எது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்? எல்லாம் முடிஞ்ச ப்ராஜெக்டா சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டா? ஆன் டைம், ப்ரிஃபர்ட் டைம் வித் த ப்ரிஃபர்ட் காஸ்ட். நீங்க என்ன காஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன டைம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைம்ல அந்த காஸ்டோட முடிக்கிறதுக்கு பேர் தான் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த MS ப்ராஜெக்ட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ அதை நீங்க பண்ணணும், டிசைடு டைம் வித் டிசைடு காஸ்ட். ஓகே, ஸோ ஆல் த ப்ராஜெக்ட் விச் இஸ் எண்டிங் இஸ் நாட் அ குட் ப்ராஜெக்ட். எல்லாம் பண்ணி முடிச்சதுனால அது பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு அரைவ் அட் த டைம் பிளான் அண்ட் யூ ஹேவ் டு டூ த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் மற்ற டீம்ஸ், மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிளானிங்காகவே 50% ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு 50%. நம்ம அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். நம்ம பிளான் பண்ணாமலே ஒர்க் பண்ணிடுறோம். நம்மன்னு நான் சொல்ல வந்து பொதுவாக காமனாக ஐ எம் சேயிங் ஆல் த இந்தியன் மென்டாலிட்டிஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே வில் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் த ப்ராஜெக்ட், பட் சக்ஸஸ்ஃபுல்லி வில் கம்ப்ளீட் இட். 95% சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பட் வி ஆர் நாட் டேக்கிங் மோர் டைம் ஆன் பிளானிங். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த MS ப்ராஜெக்ட் ஆர் திஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஷெட்யூல் த ப்ராஜெக்ட், பட்ஜெட் த ப்ராஜெக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் வெர்ஷனில் பட்ஜெட்டிங் கிடையாது. மேனேஜிங் த ரிசோர்சஸ் and tracking your project and reporting the progress. The reporting progress is another very important tool. நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்களா, நம்ம பண்ணிட்டே இருப்போம், கரெக்டா தான் நடக்குதுன்னு நினைப்போம். திடீர்னு நடுவில் ஒரு நாள் ஒரு லீவு, நடுவில் ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், அதனால உங்க என்டையர் ப்ராஜெக்டே டிஸ்டர்ப் ஆகிறதுக்குலாம் கூட சான்ஸ் இருக்கு. ஒரு நாள் டிலேனா ப்ராஜெக்டே ஒரு நாள் டிலே ஆகுமான்னு கேட்டால் சில சமயத்தில் ஒரு நாள் டிலே வில் எண்ட் அப் 10 days டிலே ஆல்சோ. அந்த மாதிரி சில சர்ப்ரைசஸ், சில ஷாக்கிங்லாம் வரும். அதெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு தான் அந்த MS ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ இது ரோல் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேனேஜர், ரோல் ஆஃப் அ கஸ்டமர், இதெல்லாம் ஒரு சின்ன இதுதான் இருக்கு. வில் see that. பட் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஆர்டரிங் எ டாஸ்க். ஒரு டாஸ்க் நீங்க பண்ணும்போது கரெக்டாக அந்த டாஸ்க்கை ஆர்டர் பண்ணி வைக்கணும். அந்த டாஸ்கோட கிரிட்டிக்கல் பாத்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனி ஐடியா கிரிட்டிக்கல் பாத்னா என்னன்னு தெரியுமா? யாராவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு, டு யூ நோ வாட் இஸ் அ கிரிட்டிக்கல் பாத்? கிரிட்டிக்கல் பாத்னு ஒன்று இருக்கு, ஸ்லாக்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? வாட் இஸ் கிரிட்டிக்கல் பாத், வாட் இஸ் அ ஸ்லாக்? எனி ஐடியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்களா?
கிரிட்டிக்கல் பாத், சிபிஎம்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல MBA ஸ்டடீஸ்ல போனால் சிபிஎம்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் ஆர் கிரிட்டிக்கல் பாத் மேனேஜ்மெண்ட். ஸோ கிரிட்டிக்கல் பாத்னா என்ன அர்த்தம்னா, இஃப் யூ டிலே தட் கிரிட்டிக்கல் பாத் யுவர் என்டையர் ப்ராஜெக்ட் வில் கெட் டிலேட். அந்த கிரிட்டிக்கல் பாத்தில் ஒரு ஆக்டிவிட்டியை டிலே பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஒரு நாள் டிலே, 1 minute டிலே வில் என்டையர் ப்ராஜெக்டே டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் பாத்து. ஸ்லாக்ன்றது அதோட ஆப்போசிட். அது டிலே பண்ணாலும் உங்க ப்ராஜெக்ட் டிலே ஆகாது. அதுக்காக நான் டிலே பண்ணதுனால 4 நாள் டிலே பண்ணலாமா 10 நாள் டிலே பண்ணலாமான்னு கேட்டா அது கிரிட்டிக்கல் பார்த்தா மாறிடும். அப்புறம் அந்த ஸ்லாக்கே கிரிட்டிக்கல் பார்த்தா மாறிடும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்க ப்ராஜெக்டை கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அதுக்கான டாஸ்க்கான டிபெண்டன்சிஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இந்த லிங்கிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, லிங்கிங் சக்ஸஸர் ப்ரிடிசைசர்லாம் போட்டு நீங்கள் அதை லிங்க் பண்ண வைக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசோர்ஸஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய வருஷன் தான். இதெல்லாம் புதிய வருஷனுடைய கான்செப்ட். ஸோ அந்த ஆட்டோ கேல்குலேஷன், அந்த ரிப்போர்ட்டிங், நியூ ரிப்போர்ட்டிங், கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்டிங்லாம் புது வெர்ஷனில் இருக்கக்கூடிய கான்செப்ட் விச் வி கேனாட் see it. ஸோ நம்ம இப்போ முதல்ல ஒரு ப்ராஜெக்ட்லேருந்தே, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லெட் us ஸ்டார்ட் வித் திஸ் ப்ராஜெக்ட். அந்த MS ப்ராஜெக்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் ஓப்பன் தட் MS ப்ராஜெக்ட். லேட்டஸ்ட் ஸ்க்ரீன் வேற மாதிரி இருக்கும். ஐ வில் ஷோ யூ தட் லேட்டஸ்ட் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்குது ப்ராஜெக்ட் 2007 தான். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் 2007. இப்போ இந்த கான்செப்டே கிடையாது. மெனு பார்ஸ்ன்ற கான்செப்டே ரூல்ட் அவுட். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணாலும் சரி, பவர் பாயிண்ட் எது ஓப்பன் பண்ணாலும் சரி, இப்போல்லாம் மெனு பார்ஸே கிடையாது. எல்லாமே டேப்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸல்லாம் ஓப்பன் பண்ணால் டேப்ஸ் ரிப்பன்ஸாக தான் இருக்கும். இதுதான் கடைசி வெர்ஷன் MS ப்ராஜெக்டில் இந்த மாதிரி மெனு பாரோட வந்திருக்கு. இதோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2007க்கு அப்புறம் இந்த மாதிரி மெனு பார்ஸே கிடையாது. இனிமேல் இது வரைக்குமே லாஸ்ட் மோர் தென் 2007ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மோர் தென் 20 years கிட்ட we are not using this menus and menu bars. பட் நீங்க பழைய வெர்ஷன்னால மெனு பார்ஸ் தான் இருக்கும். இது இஸ் ஆல் மெனுஸ் அண்ட் மெனு பார்ஸ். இப்போ வரது எல்லாமே டேப்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ் தான். இப்போ ஃபுல்லாவே டேப்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மெனு, இதுக்கு கீழே மெனு பார், இது கிளிக் பண்ணீங்கன்னா மெனு பார் வரும். இதுக்கெல்லாம் திஸ் இஸ் கால்ட் அஸ் டூல் பார்ஸ். இதுக்கு பேர் டூல் பார்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சம்திங் சிமிலர் டு யுவர் ஸ்ப்ரெட்ஷீட். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கும். பட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல ABCDன்னு இருக்கும். இங்கே ABCD கிடையாது, காலம் நேம்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீடிஃபைண்டா சில காலம் நேம்ஸ், டாஸ்க் நேம், டியூரேஷன், ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட், ப்ரிசைசர், ரிசோர்சஸ் நேம்ஸ்லாம் இருக்கும். இதை தவிர வேற சில காலம்ஸ்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஹைடு பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணலாம், ஹைடு பண்ணலாம். இன்சர்ட்னா அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற காலத்தை கொண்டு வரலாம், இருக்கிற காலத்தை ஹைடு பண்ணலாமே தவிர டெலீட் பண்ண முடியாது. யூ கேன் நாட் டெலீட் அ காலம், யூ கேன் நாட் ஆட் அ காலம். ஆடுக்கும் இன்சர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆடுனா அர்த்தம் புதுசா ஒரு காலத்தை உருவாக்கணும், அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே இருக்கிற காலத்தை நீங்க இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸலும் அப்படிலாம் கிடையாது. எக்ஸல்லையும் நீங்க இன்சர்ட் தான் பண்ண முடியும், யூ கேன் நாட் ஆட் அ காலம். கரெக்டா? ஒரு 16,384 காலம்ஸ் எக்ஸல்ல இருக்குன்னா நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா அர்த்தம் வேற இருக்கிற அடுத்த ஒரு காலம் இங்க வந்து நடுவில் இன்சர்ட் ஆகும். புதுசா ஒரு காலம் உருவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ யூ கேன் நாட் ஆட் அ காலம், யூ கேன் இன்சர்ட் அ காலம். ஆனா எக்ஸல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலீட்னு இருக்கு. அந்த டேட்டா இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை டெலிட் பண்ணலாம். இங்க டெலீட்லாம் நீங்க பண்ண முடியாது, ஹைடு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ வில் see that later. இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் we call it as, இங்க இருக்கு இந்த வியூ, ஹோல் வியூக்கு பேர் எதை கேன் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக டாஸ்க் நேம் இருக்கும். அந்த டாஸ்கோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்கும். இந்த டாஸ்கோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வில் பி டிஸ்பிளேட் ஹியர். ரைட்டா? ஸோ இதில் 2 கிரே ஏரியாஸ் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? வாட் இஸ் திஸ் கிரே ஏரியா இண்டிகேட்? மற்ற ஏரியாலாம் ஒயிட்டாக இருக்கு, 2 இடம் மட்டும் கிரேவாக இருக்காது. என்ன காரணம்? ஹாலிடே. சாட்டர்டே அண்ட் சண்டே இஸ் அ ஹாலிடே. மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே, சாட்டர்டே இஸ் அ ஹாலிடேன்றதுனால தான் அது காமிக்குது. பட் we can change this. இது ஆஸ் பர் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே இருக்கு. இல்லை நம்ம சாட்டர்டே ஒர்க் பண்ணுவோம், இல்லை நமக்கு வேற ஏதோ ஹாலிடே வரும். அது 26th of January இஸ் ஹாலிடே ஃபார் அஸ். ஸோ அதெல்லாமும் என் கேலண்டரில் இன்க்ளூட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? நமக்குன்னு ஒரு கேலண்டர்லேயே 3 விதமான கேலண்டர் இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கேலண்டர், என்டையர் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கேலண்டர் வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு ஒரு கேலண்டர் வச்சுக்கலாம். ஏன் டாஸ்க்கு கேலண்டர்? வெரி குட் சார், சொல்ல பாருங்க. சில டாஸ்க் வந்து நைட்ல தான் பண்ண முடியும், அவங்க நைட் ஷிப்ட்ல தான் வேலை செய்வாங்க.
அந்த ஆக்டிவிட்டிலாம் நைட்டில் தான் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்லாம் ஏன்னா நைட்டில் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வேற ஒரு கேலண்டர் வச்சுருப்போம் நம்ம. அதே மாதிரி மூணாவது இன்னொரு கேலண்டருக்கு சில ரிசோர்சஸ் இந்த டைம்ல தான் வேலை செய்வாங்க அப்படின்லாம் இருக்கும். தே வில் நாட் ஒர்க் ஆஸ் பர் த ப்ராஜெக்ட், தே வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் கேலண்டர். ஸோ 3 விதமான கேலண்டர்ஸ் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் முழுக்க ஒரு கேலண்டர், ஒரு டாஸ்க்கு ஒரு கேலண்டர், ஒரு ரிசோர்ஸஸ்க்கு ஒரு கேலண்டர். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்றதை பார்க்கலாம். we see how to do this. இதனால தான் உங்க ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய டைம் லைன் அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே வரும். கரெக்டா? ரைட். ஸோ நவ் இதுதான் ஸ்க்ரீன். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் இதை ஒரு ஸ்க்ரீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 15 minutes ஆகும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது லேட்டஸ்ட்டில். பட் நமக்கு இங்கே ரொம்ப லெஸ்ஸான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ரைட். ஸ்ட்ரெயிட் அவே யூ கனாட் ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னா நேராக போய் ஒரு டாஸ்கையோ ஒரு இதையோ டியூரேஷனோ டைப் பண்ணி நேரடியாக ஆரம்பிக்க கூடாது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று டிட்டர்மைன் பண்ணணும். வெதர் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்கா இல்லை உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எண்ட் டேட் இருக்கா. சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க இந்த டேட்ல ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும், டெல் மீ த எண்ட் டேட், எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. சில சமயத்துல என்ன கேட்கலாம், இன்னைக்கு இந்த டேட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிடணும், நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சில சமயத்தில் ரெண்டும் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம், எண்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது கன்ஸ்டைன்ஸ்னு ஒன்று, கன்ஸ்டைன்ஸ் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கா எண்ட் டேட் இருக்கான்றதை முதல்ல டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆன் நெக்ஸ்ட் மண்டேன்னு வச்சுங்க. மண்டே லீவ் வச்சோம். ஸோ டியூஸ்டேலேருந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஆக்டிவிட்டியை டைப் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் முதல் வேலை, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் யூ ஹாவ் டு கோ டு த டேப் கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ற மெனுவுக்கு போயிடணும். இதுதான் நீங்க முதல் ஆக்டிவிட்டி. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் நீங்க முதல்ல பண்ண போற ஆக்டிவிட்டி இதுதான். நேரடியா தயவு செஞ்சு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நேரடியா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் நீங்க ப்ராஜெக்ட்ல போய் வேற ஏதோ டியூரேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்ட் மே கெட் கொலாப்ஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்க இதுதான் கொடுக்கணும். உங்களுடைய முதல் ஸ்டெப்பு இதுதான். ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராஜெக்ட்ன்ற மெனுக்குள்ள போயிடுங்க. அண்டர் த ப்ராஜெக்ட் மெனு வி ஹாவ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது பாருங்க. இந்த டயலாக் பாக்ஸ்ல நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்கா இல்ல எண்ட் டேட் இருக்கா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃபினிஷ் டேட் வந்து கிரே அவுட் ஆயிருக்கும், ஸ்டார்ட் டேட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இதுவே நான் இங்க போயிட்டு ஐ செலக்ட் த ஃபினிஷ் டேட், ஹைடிங் த ஸ்கிரீன் பண்ணலாம். ஸோ ஃபினிஷ் டேட்னு கொடுத்தேன்னா ஸ்கிரீனும் ஓகே தான் இல்லைங்களா, விசிபிலிட்டி லைட்டே தான். ஸோ ஃபினிஷ் டேட்னு கொடுத்தா, இப்போ நான் ஸ்டார்ட் டேட்னு கொடுத்தா எல்லா டாஸ்க்கும் எப்படி ஒர்க் ஆகும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். உங்க எல்லா டாஸ்க்கும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்ற கன்ஸ்டைன் படி ஓப்பன் ஆகும். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பிக்கும். உங்க டாஸ்க் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட்லாம் மாறிடும். ஸோ உங்க ப்ராஜெக்டோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இதுவே நான் ரிவர்ஸ்ல பண்றேன், ஃபினிஷ் டேட் கொடுத்தேன்னா அப்போ உங்க ப்ராஜெக்டோட டாஸ்க்லாம் எப்படி இருக்கும், ஆஸ் லேட் ஆஸ் பாசிபிள். எவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கும் அந்த டேட்ல முடிகிற மாதிரி வந்துடும். லேட்டா ஆரம்பிக்கும், பட் இட் வில் see that suppose I am fixing a date, particular date, for example எனக்கு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம்னா எல்லாம் அதுக்கு பேஸா இருக்கு. லேட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 15th முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வரும். ஓகே, இதுல இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. சில சமயத்துல நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன், இந்த டேட்ல தான் எனக்கு இந்த ஆக்டிவிட்டியை நடத்தணும், இந்த டேட்ல தான் இருக்கணும், இல்ல இதுக்கு முன்னாடியே இந்த ஆக்டிவிட்டியை ஆரம்பிச்சிடணும், இல்ல இதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டியை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்கா இல்ல உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எண்ட் டேட் இருக்கான்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் ஆன் கம்மிங் 27th வச்சுப்போம். மண்டே கிடையாது, மண்டே ஹாலிடே. ஸோ நம்ம 27th இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்க போறோம். கரண்ட் டேட்ன்றது இன்னைக்கு டேட். கரண்ட் டேட்ன்றதும் ஸ்டார்ட் டேட்ன்றதும் டிஃபரெண்ட் தான் இல்லையா. அடுத்தது ஸ்டேட்டஸ் டேட். ஸ்டேட்டஸ் டேட் எப்போ யூஸ் பண்ணுவோம், நீங்க ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணும்போது. உங்க ப்ராஜெக்டை ட்ராக் பண்ண போறீங்க இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறேன்.
பண்ணிட்டேன் இல்லை பண்ண போறேன்னு ஏதோ வச்சுப்போம். அடுத்த மந்த் இதே February 28 அன்னைக்கு என் ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க அதோட 30 நாள் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கும், இவ்வளோ காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்டேட்டஸ் டேட். அந்த ஸ்டேட்டஸ் டேட் படி என் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், பிளான் படி வேற, சரி ஆக்சுவலாக வேற. ஆக்சுவலாக நீங்கள் டிலே ஆயிருக்கலாம், இல்லை லேட் ஆயிருக்கலாம், இல்லை சீக்கிரம் முடிச்சிருக்கலாம், அது வேற கான்செப்ட். பட் நான் இன்னைக்கு இருந்து ட்ராக் பண்ண போறேன். இன்னைக்கு மண்டே டியூஸ்டே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். இப்போ வெனஸ்டேவோ தேர்ஸ்டேவோ ஓப்பன் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் அடுத்த மாதம் 20ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டேட்டஸை நீங்க பாக்குறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டா அடுத்தது அது இப்போ இது எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங் முடிச்சுட்டு அதை ட்ராக்கிங் வரும்போது தான் நீங்க அதை பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியாது. கேலண்டர், நமக்கு 3 வகையான கேலண்டர் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கேலண்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே இஸ் அ ஒர்க்கிங் டே, மார்னிங் 9 to 5 இஸ் அ ஒர்க்கிங் டைம் வரும். இதுவே நைட் ஷிஃப்டா இருந்தால் அதே மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே நைட் ஷிஃப்ட் கேலண்டர்ல வரும். இந்த டைமிங்ஸ்லாம் எப்படி பார்க்கறதுன்றது நான் சொல்லிடுறேன். 24 hours கேலண்டர், ஆல் த டேஸ், 365 days. சப்போஸ் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. மேபி ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின் 24 hours அந்த மிஷின் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டுக்கெல்லாம் நீங்கள் 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வி வில் கோ வித் த ஸ்டாண்டர்ட். ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ப்ரையாரிட்டி, இந்த ப்ரையாரிட்டி எப்போன்னா, இந்த ப்ரையாரிட்டி 500 இருக்கு. இதுல எவ்வளவு கொடுக்கலாம்னா 0ல இருந்து 999 வரைக்கும் கொடுக்கலாம் ப்ரையாரிட்டி. நீங்க 0ன்னு கொடுக்கலாம், இல்ல 999 கொடுக்கலாம் ப்ரையாரிட்டி. எப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ரிசோர்ஸஸை லெவல் பண்ணும் பொழுது ஒரு ப்ராஜெக்ட் ஓகே, இப்போ நான் சப்போஸ் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஐ ஹாவ் ப்ராஜெக்ட் 1 ஹியர். ப்ராஜெக்ட் 1க்கு நான் வந்து என்ன கொடுக்க போறேன், ப்ரையாரிட்டி வந்து சும்மா ஒரு 10ன்னு கொடுக்குறேன். ஐ ஹாவ் ப்ராஜெக்ட் 2, இதுக்கு ஒரு ஐ எம் கிவிங் அ ப்ரையாரிட்டி ஆஸ் 13 வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் 3, இதுக்கு நான் ப்ரையாரிட்டி வந்து ஒரு 4ன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இது கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ சடனாக நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. சடனாக என்ன ஆகுது, வர வெட்னஸ்டே அன்னைக்கு 3 ப்ராஜெக்ட்டுமே ஒரு ரிசோர்ஸஸ், ஒரு இன்ஜினியர் வந்து 3 ப்ராஜெக்ட்டுக்கும் தேவைப்படுறாரு. நான் பிளான் பண்ணும்போது அப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். அலைன்மெண்ட்லாம் அப்படி பார்த்து திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே நாளில் 3 ஆக்டிவிட்டி நடக்க போகுது. 3 ப்ராஜெக்ட்லையும் ஒரு இன்ஜினியர் 3த்துக்குமே தேவைப்படுறாரு. அப்போ என்ன பண்ணோம், எம்எஸ் ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ப்ரையாரிட்டி படி நீங்க எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்றது எது, ரேங்கிங் மாதிரி. ரேங்கிங்னா என்ன அர்த்தம், எது கம்மியான நம்பர் இருக்கோ அதுதான் டாப் ரேங்கிங், கம்மியான நம்பருக்கு தான் டாப் ரேங்கிங். ஸோ எதுக்கு நீங்க நல்ல ரேங்கிங் கொடுத்துருக்கீங்களோ, எதுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணும். இப்போ சொல்லுங்க, எதுக்கு ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணும், P3க்கு தான் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணும். ஸோ ஒரே ரிசோர்ஸஸ் 3 ப்ராஜெக்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி பேஸாக தான் ஒர்க் ஆகும். இது 3 ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே. டாஸ்க்கு மாதிரி இருந்தால் ஒரே டாஸ்க்கு 2 டாஸ்க்கு ஒரே நாளில் நடக்க போகுது, அந்த 2 டாஸ்க்கும் அந்த பர்டிகுலர் பர்சன் டாஸ்க்குக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி இது மல்டிபிள் ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண போகிறது, அடுத்தது டாஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரையாரிட்டி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே, 0 கொடுங்க, 10 கொடுங்க, 20 கொடுங்க, 100. இப்போனா நம்ம ஒரு ப்ராஜெக்டை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். யூ கேன் கிவ் யுவர் ஓன் ப்ரையாரிட்டி ஹியர். நீங்கள் எந்த ப்ரையாரிட்டி வேணுமோ அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. ரைட்டா, அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆமாம் சார், அது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் அந்த 1 month கழிச்சு அதை செக் பண்ண சொன்னீங்க. இப்போ அந்த 1 month கழிச்சு செக் பண்ணுறதுல இப்போ நான் ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1 month கழிச்சு இந்த ஸ்டேட்டஸ் டேட்ல கொடுக்குறப்ப எனக்கு இந்த 1 monthல இவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கணுன்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லும். கம்ப்ளீட் ஆயிட்டுமா இல்லையான்றது நீங்க ஆக்சுவல் நீங்க கொடுத்தாதான் தெரியும். அது இப்போ இதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த 24ஆம் தேதி அடுத்த மாசம் பண்ணும்போது உங்களோட இதுல 30 நாள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும், ப்ராஜெக்ட்ல ஒரு 10% நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு காமிக்கும். பண்ணிருக்கணும்னு தான் காமிக்க, பண்ணிட்டீங்கன்னு காமிக்காது. அது நீங்க ஆக்சுவல் தான் ஆக்சுவல் கொடுத்துட்டு அப்போ நீங்க சப்போஸ் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் ஒரு 4 நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ அது காமிக்கும் யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஆன் 24 பட் யூ ஆர் ஸ்டார்டிங் ஆன் 28. இதனால என்ன ஆச்சு, ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு, இதனால உங்க காஸ்ட் அன்னைக்குபடி 10% முடிச்சிருக்கணும், ஆனா நீங்க 7% தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது அது ட்ராக்கிங். அது வேற சார். மல்டிபிள் ட்ராக்கிங்னா நீங்க யூ ஹேவ் டு ஹேவ் மல்டிபிள் ட்ராக்கிங் இது கொடுக்கணும். நீங்க இது கேன் சார்ட் கொடுத்துட்டு அதுக்கு தான் பண்ண முடியும். அட் அ டைம்ல 2 தான் பண்ண முடியும்.
பட் யூ கேன் ட்ராக் 1 and 2, 2 and 3 அப்படிதான். 1, 2, 3 ஒரே ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது கேன் சார்ட்ல. ஸ்பீட் ஷீட்ல பார்க்கலாம், கேன் சார்ட்ல பார்க்க முடியாது. இந்த ஏரியா கேன் சார்ட்ன்றது இங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் இப்படி பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2-3 பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான் ஒன்று வச்சுக்கோ, செகண்ட் பிளான் வச்சுக்கோ, தேர்ட் பிளான் வச்சுக்கோ. 1, 2, 3 மூணுமே இங்க வராதுன்ற. 1 வச்சு 2 கம்பேர் பண்ணலாம், இல்ல 2 வச்சு 3 கம்பேர் பண்ணலாம். 1, 2, 3 மூணுமே இங்க வரதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி இல்ல 1, 3 கூட நீங்க கம்பேர் பண்ணலாம், 2, 3 கம்பேர் பண்ணலாம். ஆனா அட் அ டைம்ல 2 தான் கம்பேர். ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் தான். பிளான்ஸ் வச்சு ஆக்சுவல் பண்ண முடியாது அட் அ டைம்ல. ஒன்று தான் நீங்க அட் அ டைம்ல ஒன்று தான் பார்க்க முடியும். பட் இங்க ஷீட்ல கொண்டு வரலாம் நீங்க மல்டிபிளா பார்க்கலாம். அதை வீல் சி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது ஃப்ரம் ஸ்டார்ட் டேட்ல இருந்து பண்றது பெட்டரா இல்ல ஃப்ரம் அது உங்க ப்ராஜெக்ட் பொறுத்து சார். இல்ல பேசிக்கா கேக்குறேன். எது வந்து இப்போ என்னன்னா நீங்க சொன்னீங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டேட்னா அது இன்னில இருந்தே கன்சிடர் பண்ணிக்கோம். எப்ப நம்ம இங்க கொடுக்குற ஸ்டார்ட் டேட் தான், நீங்க கொடுக்குற டேட் வச்சு தான் இருக்கும். இங்க ஸ்டார்ட் டேட்ல என்ன கொடுக்குறீங்களோ அதான் கன்சிடர். இது கொடுக்காம விட்டீங்கன்னா தான் இன்னைக்கு டேட்ல இருந்து எடுத்துக்கோன்னு சொல்ல வரேன். இது கொடுத்து ஆகணும். நீங்க இது கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு டைப் பண்ண ஆரம்பிக்கல அந்த டேட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் அடுத்த மாசம் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பேன், ஆனா இந்த பிளானிங் இன்னைக்கு போட ஆரம்பிச்சுவேன். அப்ப இன்னி டேட்ல இருந்து எடுத்துட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் தானே அது. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, இங்க போய் மேனுவலா டைம் மாத்திடுவீங்க. அப்ப டிராக்கிங்ல அது ப்ராப்ளம் ஆயிடும். நீ 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இது, நீங்க 1 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, தப்பான ஆப்ஷன் தான். அதனாலதான் முதல் ஸ்டெப் இதை நீங்க பண்ணிடணும்னு சொல்லுங்க. ஒரு இதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் பிரேக் போடலாமா? எனக்கு இப்பதான் ஆரம்பிச்சோம், டீ வந்ததுனால சொல்றேன். இப்பவே பிரேக் போடு. அவங்க சங்கீதானசம் எப்போ டீ வருது அப்ப பிரேக் விட்டுருங்க அப்படின்னாங்க. பட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10, 11:30 அந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணுவோம். சாரி மேடம், சொல்லுங்க மேடம். நியூ வெர்ஷன்ல இப்ப நான் வந்து டூல்ஸ்ல ப்ராஜெக்ட்ல போய் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி இது ஓபன் பண்ணேன். நியூ வெர்ஷன் நீங்க ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணா முதல் ஸ்கிரீனே ஏதாவது வந்து நிற்கும். இதை குடிச்சிட்டு தான் நீங்க உள்ளே போக முடியும். இதெல்லாம் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா ஆன ஆப்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன். நியூ வெர்ஷன்ல எப்படி வரும்ன்றது காமிக்கிறேன். இல்ல அதே நான் இப்ப பப்ளிஷ் பண்ண போற அதே சேனல் லிங்க்ல புது வெர்ஷனுக்கான வீடியோஸும் இருக்கும். அதையும் நீங்க பார்த்து கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். நியூ வெர்ஷன் வரும்போதும் சொல்லுங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஒரு சின்ன ரீகேப் கூட நான் ஆன்லைன்லயோ ஏதோ ஒன்று நான் பண்றேன். அது வேணா நான் இப்போ ஸ்கிரீன்ல காமிச்சேன். ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அதுவே வந்து நிக்கிற மாதிரி பண்ணிடலாம். சம்மரி டாஸ்க்லாம் தானாவே வந்துடும். அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ராவான சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் கஷ்டம். ஒரு 5-6 ஸ்டெப்பு போட்டு ஒன்று பண்ணுவோம், அது 2 ஸ்டெப்ல பண்ணிடுவோம். அவ்வளவுதான். வில் சீ தட். ஸோ இப்போ நான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஓகே கொடுக்கலாமா? Can I give okay here? Yes. புது வெர்ஷன்ல இன்னொரு சின்ன அப்டேட் இருக்கு. இங்க நீங்க டாஸ்க்கு பழைய வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா டாஸ்க்குமே ஆட்டோ ஷெட்யூல் தான் வரும். ஆட்டோ ஷெட்யூல். புது வெர்ஷன்ல மேனுவல் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன மேனுவல் ஷெட்யூல்னா, சில சமயங்கள்ல ஒரு டாஸ்க் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், பட் அந்த டாஸ்க் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கலாம். ஒரு எம்டி விசிட் இருக்கு அப்படின்னா எம்டி விசிட் வரும், அதுவும் என்னோட ப்ராஜெக்டோட பார்ட். இல்ல ஒரு ஆடிட்டிங் பண்ண போறோம், ஒரு ஆடிட்டரோட ஆடிட்டிங் இருக்கு, இல்ல தேர்ட் பார்ட்டியோட இது இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா நடக்கும், ஆனா எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நீங்க வந்து மேனுவலா போட்டு. சில சமயங்கள்ல எனக்கு ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் தெரியும், ஆனா அந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் தெரியாது. அதெல்லாம் நீங்க மேனுவல் ஷெட்யூல்ல பண்ணலாம். பட் இப்போ பழைய வெர்ஷன்ல ஆட்டோ ஷெட்யூல் மட்டும்தான், வேற ஆப்ஷன் கிடையாது. மேனுவல் ஷெட்யூல்ன்ற ஆப்ஷன் கிடையாது. வேணும்னா மேனுவல் ஷெட்யூல் எப்படி இருக்கும்ன்றதை நான் காமிச்சேன். என்னோட புது வெர்ஷன்ல ஓபன் பண்ணி ஐ வில் ஷோ யூ தட். ரைட்டா? சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? முதல் ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட போய் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ல போய் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கா, ஃபினிஷ் டேட் இருக்கா, என்ன கேலண்டர் யூஸ் பண்றீங்க, என்ன ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்க, இது மூணுத்தையும் நீங்க முதல்ல கொடுத்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ல போய் என்னென்ன கொடுக்க போறீங்க, வெதர் ஸ்டார்ட் டேட்டா இல்ல ஃபினிஷ் டேட்டா, இதை முதல்ல கொடுத்துடணும். அடுத்த முக்கியமான விஷயம் கேலண்டர். எந்த கேலண்டர் நீங்க யூஸ் பண்ண போறீங்க இந்த ப்ராஜெக்ட்ல? இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்ட் கேலண்டர் தான் போட்டிருக்கேன். உங்க கம்பெனிக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குன்னா எஸ், அதையும் நம்ம பண்ணலாம். வி கேன் கிரியேட் யுவர் ஓன் கேலண்டர் ஆல்சோ. மூணாவது அந்த ப்ரையாரிட்டி. இந்த ப்ரையாரிட்டியும் கொடுத்து விட்டுருங்க.
இது எல்லாத்துக்கும் மாத்துறதுக்கு வழி இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இல்ல நான் ஆரம்பத்துல கொடுக்க மறந்துட்டேன், இப்போ போய் கொடுக்கலாமா அப்படின்னு தாராளமா கொடுக்கலாம். பட் நான் சொல்றது இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். முதல்லயே கொடுத்து விட்டுட்டீங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ். அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ராஜெக்ட் கொஞ்சம் அலைன் ஆகி வந்துடும். நீ நடுவில் போய் மாத்தி விட்டா திருப்பி ப்ராஜெக்ட் எல்லாம் கன்ஸ்ட்ரெயின் மாறிடும், எல்லாம் மாறிடும், அப்புறம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்றதுக்காக சொல்றேன். எனி டைம் யூ கேன் கோ தேர் அண்ட் எடிட் இட். பட் முதல்ல கொடுக்கறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இல்லை சார், இப்போ ப்ரையாரிட்டி மட்டும்தான் மாற்றுவாங்க மேக்ஸிமம். கேலண்டர் மாற்றலாம். இல்லை சார், எங்களோட என்னன்னா 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமர் திடீர்னு ஹேண்ட் ஓவர் இதுதான் ஃபர்ஸ்ட் வேணும்னாங்க, அப்போ அந்த ப்ரையாரிட்டி எப்படி மாற்றுறது? அது சொல், அது இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் மாற்ற வேண்டியது தான். அது எப்போ நான் போய் மாற்றிக்கலான்னு இருந்தேன். கேலண்டர்ல வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டே வரும். ஆமாம் சார், Yes, we are working on Saturday. பண்ணிடுவோம் சார், பண்ணுவோம், Sunday மட்டும் ஹாலிடே வச்சுட்டு சாட்டர்டே பண்ணிடலாம். கேலண்டர் பர்பஸ் ரைட். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம், ஒரு டாஸ்க்கை கொடுக்க போறோம். எப்படி ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஏதோ ஒரு டாஸ்க் சும்மா ஏபிசின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். சும்மா நான் ஒரு டாஸ்க்கு ஏன்ற ஒரு டாஸ்க்கை நான் ஆரம்பிக்க போறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு டம்மி டாஸ்க், அப்புறமா சில லைவ் டாஸ்க்லாம் போட்டு பார்த்துருவோம். ஓகே, ஏன்ற ஒரு டாஸ்க்கை ஆரம்பிக்க போறேன். பை டிஃபால்ட்டா டியூரேஷன் வந்து டேஸா தான் வரும். பை டிஃபால்ட்டா இல்லை, எனக்கு சில சமயத்தில் நான் டியூரேஷன்லாம் என்னோட டாஸ்க் எல்லாம் வீக் கணக்கில் தான் போனோம் அப்படின்னா பண்ணலாம். இல்ல மந்த் கணக்குல போனோம், இல்ல டே கணக்கு, சார் டே தான் இருக்கு, மினிட்ஸ்ல போனோம், ஹவர்ஸ்ல போனோம்னா மாத்திக்கலாம். பை டிஃபால்ட்டா டேஸா தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த ஏன்ற டாஸ்க்கை நான் 3 நாள்ல பண்ண போறேன்னு வச்சுங்கன்னா, நீங்க 3ன்னு கொடுத்துட்டாலே அது என்னவா எடுத்துக்கும், 3 days தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா 3 days தான் எடுத்துக்கும். இல்ல இந்த ஆக்டிவிட்டியை நான் 5 daysன்னு பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, 5 days எடுத்துக்கும். ஆனா ஆக்சுவலா நான் 5 days கொடுத்துட்டேன். இங்க 5 days கொடுத்தோன்னா இந்த ஸ்டார்ட் டேட் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, ப்ராஜெக்ட். அதனால தான் நான் சொன்னேன், அங்க கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி தான். நீங்க பாட்டு அங்க கொடுக்காம இங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், நாளைக்கு ட்ராக்கிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால முதல்ல அது கொடுத்துட்டு வந்துருங்க, 2 வந்திருக்கு. பட் 5 daysன்றது 5 daysன்னு கேட்டா இல்ல, 5 daysக்கு மேல வந்திருக்கு பாருங்களேன். ஏன் சோ அப்ப என்ன அர்த்தம், 5 daysன்றது 5 working days. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 5 நாள்னா அன்னில இருந்து 5 நாள் கிடையாது, இன்னில இருந்து 5 ஒர்க்கிங் டே. ஸோ இல்லை எனக்கு 5 நாள் தான் வேணும், அது ஒர்க்கிங் டேவை நான் இப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு அப்புறம் நார்த்ல இருந்து வந்துட்டு இருக்கு, 5 நாள்னா 5 நாள், லீவ் எல்லாம் கணக்கு கிடையாது. 5 நாள்ல வந்து சேர்ந்துடும். லீவா இருந்தாலும் சரி, லீவ் இல்லைனாலும் சரி, ஹாலிடே எதுவாக இருந்தாலும் சரி வந்துடும். அதுக்கு வேற மெத்தட் இருக்கு, அது அப்புறம் அதுக்குன்னு ஒரு கேலண்டர்லாம் கிரியேட் பண்ணோம்னா அது வேற மெத்தட் இருக்கு, நம்ம பார்த்துருவோம். ஓகே, 5 days. ஸோ இதுல நீங்க 2-3 யூஸ் பண்ணலாம். நீங்க டேஸ் வேணும்னா 5 days கொடுக்கலாம். இதுவே நீங்க வீக்ஸ் வேணும்னா டபிள்யூன்னு கொடுக்கலாம். மந்த் வேணும்னா மினிட்ஸ் வேணும்னா எம், ஹவர்ஸ் வேணும்னா ஹெச், மந்த் வேணும்னா எம் கொடுக்க முடியாது, ஏன்னா எம் ஆல்ரெடி எதுக்கு இருக்கு, மினிட்ஸ். அப்ப நீங்க மந்த்துக்கு மட்டும் என்ன கொடுக்கணும், MO கொடுக்கணும். ஒன்னே 2 விஷயம் இதுல இல்ல. என்னென்ன இல்ல, 2 டியூரேஷன்ல 2 இது இல்ல, வீக் இருக்கு, மந்த் இருக்கு, டே ஆல்ரெடி இருக்கு. டி ஃபார் டே. பை டிஃபால்ட்டா டின்னு கொடுத்தா டே தான் வரும். இல்ல ஒன்னே ஒண்ணு இல்லையே, என்னது, 2 இல்ல. ஒண்ணு செகண்ட்ஸ் இல்ல, செகண்ட்ஸ் கணக்குல டாஸ்க் போட முடியாது. இன்னொன்னு இல்ல, என்னது, ஏன் இயர்ஸ் இல்ல, இல்ல டேபிள் என்ன போட்டுங்களா இங்க. ஒரு டாஸ்க் இயர் கணக்குல போக கூடாது. இயர் கணக்குல ஒரு டாஸ்க் போகுதுன்னா அதுவே ஒரு ப்ராஜெக்ட்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு டாஸ்க் இயர் கணக்குல போகுதுன்னா அதுக்கு பேர் டாஸ்கே கிடையாது, அது ஒரு தனி ப்ராஜெக்ட். அதுக்கு நீங்க தனியா டிபெண்டன்சிஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இது ரெண்டும் கிடையாது. ஓகே, சரி. இப்ப நான் 5 days போட்டேன். ரைட், நெக்ஸ்ட் அடுத்த டாஸ்க் நான் ஆரம்பிக்க போறேன். பின்னு வச்சுப்போம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஐ சே பி டாஸ்க். இந்த பி டாஸ்க் எத்தனை நாள் போகும்போது ஒரு 2 நாள் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இந்த பி டாஸ்க்கை நான் நேரடியா பண்ண முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் நீங்க பேரலா எப்படி பண்ணுவீங்க, சில சமயங்களை பண்ணலாம். பேரலல் டாஸ்க்லாம் எப்படி பண்றதுன்னு அப்புறம் பார்ப்போம். பேரலல் டாஸ்க் பண்றது, பேரலல் டாஸ்க் முடிக்கிறது, வி see it later. இப்ப ஏ டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பின்ற டாஸ்க் ஆரம்பிக்கணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பின்ற டாஸ்க் ஆரம்பிக்கணும். அதான் என்னோட கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா அதுக்கான ரிசோர்சஸ் இல்ல. ஏவும் பியும் ஒருத்தரே தான் பண்ண போறார். ஏன்ற ஆக்டிவிட்டியும் ஒருத்தர் தான் பண்ண போறாரு, பின்ற ஆக்டிவிட்டியும் ஒருத்தர் தான் பண்ண போறாரு, இல்ல ஒரு மிஷின் பண்ண போது ஏதோ ஒன்று. ஸோ ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பி ஆரம்பிக்கணும். நீங்க என்ன புது வெர்ஷன்ல உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணலாம். பழைய வெர்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த ஏ பி எப்ப ஆரம்பிக்கணும், ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஏ உடைய ரோ நம்பர் என்னன்னு பாருங்க. இங்க
ஏ உடைய ரோ நம்பர் என்னது 1. ஸோ அந்த 1 போய் நீங்க இங்க டைப் பண்ணணும். அந்த 1 இந்த பிரிசைஸான்னு இருக்கு பாருங்க, அதுல என்னன்னா இதோடைய டிபெண்டன்சிஸ் எது, இந்த பி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பி வந்து ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏ உடைய ரோ நம்பர் என்னது 1, ஏ உடைய ரோ நம்பர் 1. புது வெர்ஷன்ல நீங்க அந்த டாஸ்க் நேமையே செலக்ட் பண்ணலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் நீங்க இப்போ பழைய வெர்ஷன்றதுனால 1ன்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறி இருக்கு பாருங்க. ஸோ ஏன்ற ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பீன்ற ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ சி எடுத்துப்போம். இப்போ சின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, இது ஒரு 4 நாள். ஏ பி ரெண்டும் முடிஞ்சாதான் சி ஸ்டார்ட் ஆகணும். ஏவும் முடியணும், பிவும் முடிஞ்சாதான் சி ஸ்டார்ட் ஆகணும். நான் வெறும் இப்ப என்ன கொடுக்கணும் சொல்லுங்க, வெறும் 2 கொடுத்தலாமா? இந்த கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஓகே தான், ஏவும் பியும் முடிஞ்சாதான் வரணும். ஏன்னா ஏ முடிஞ்சாதான் பி ஆரம்பிக்கணும்னு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சில சமயங்கள்ல டிபெண்டன்சிஸ் இல்லாம தனித்தனியா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க 1 and 2 கொடுக்கணும். இப்போதைக்கு நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ பி முடிஞ்சாதான் சி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 2. இப்படிதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ப்ராஜெக்டை நீங்க என்டர் பண்ண வேண்டியது தான், அதுக்கேற்ற மாதிரி உங்க கேன் சார்ட் இங்க கிரியேட் ஆகிட்டே வரும். சார் சொன்ன மாதிரி இந்த கேலண்டரை எப்படி மாத்துறது, இதுக்கான கிரிட்டிக்கல் பாத்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம 1 by 1 பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஒரு குட்டி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி when you need a break ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோமா, இல்லை இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடுறீங்களா, எப்படி உங்களோட விருப்பம் தான். when is our lunch break? 1:30. ஓகே, ஸோ சின்ன ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணிடுவோம், ஒரு குட்டி ப்ராஜெக்ட். ஏன்னா ஆரம்பிச்சிட்டா ஒரு ப்ராஜெக்ட் இந்த இதை அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேக் நீங்க அவர்கிட்ட இந்த சைடு கொண்டு வந்துருங்க. யாருக்கு வரலையே? மேடம் கேட்கணுங்க. சொல்லிடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க சார், அவருக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. இல்லை நான் தந்துடுறேன் சார், இது கொடுத்து நான் வேணா கொடுத்துறேன். இல்லை எந்த ஒன்றா கொடுத்துறேன் சார். சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டிராய் அ நெட்வொர்க் டயக்ராம் ஃபார் அ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நெட்வொர்க் டயக்ராம் நீங்க டிரா பண்ணுங்க. ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு புது ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு புதுசா பண்ணுங்க. இதுலயும் ஏபிசிடின்னு தான் கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஆன் 25th March 2026. இந்த ப்ராஜெக்ட் 25 மார்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏபிசிடின்றது அதோட ஆக்டிவிட்டி, ப்ரிசைஸான்றது டிபெண்டன்சிஸ். ஏ எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பி முடிஞ்சதுக்கு அப்புறம். சி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஏ முடிஞ்சதுக்கு அப்புறம். டி வந்து பி முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கு கீழே இருக்கிறது டியூரேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். இதை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராஜெக்ட் டியூரேஷன், ஃபைண்ட் த டிஸ்பிளே த கிரிட்டிக்கல் பாத் இன் கேன் சார்ட். அதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது நான் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஃபினிஷ் திஸ். இதை கொஞ்சம் முடிச்சிருங்க சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அதாவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ தட். ட்ரை. உங்களுக்கு அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் ஹெல்ப் யூ ஹவு டு டூ தட். ஸ்டாண்டர்ட் தான் சார், இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் கேலண்டர் தான். ஏன்னா உங்களுக்கு புது கேலண்டர் எப்படின்னு நமக்கே தெரியாது இல்லையா, அதனால இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் கேலண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கோ அப்படியே தான். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சேம் தான்.
முதல்ல என்ன ஸ்டெப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் டேட்டை போய் முடிக்கணும். சரிங்களா? சூப்பர் சார். சொல்றேன் சார். அதான் முடிச்சிட்டோம். So your project should look like this, correct? நான் முடிச்சாச்சா? ஏற்கனவே புது வெர்ஷன்ல போட்டு வச்சேன். எல்லாமே இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தப்போறதா? இது கரெக்டா? இதுதான் கரெக்டா இருக்கும். டென்த்தா? எனக்கு 15 தான் முடியுது. டியூரேஷன் டேஸ்ல தான் இருக்கு. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து போகலாம். டன். ஆக்சுவலா உங்களுக்கு இங்க இந்த காலத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் காலம் தான். சும்மா அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கொண்டு வருதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஐ வில் டெல் யூ ஹவு டு கெட் த இன்ஃபர்மேஷன் இன் த லேட்டர் பார்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதான் ஸ்டார்ட் டேட்டு, இதான் ஃபினிஷ். ஸ்டார்ட் டேட்டு நமக்கு தெரியும், கொடுத்துட்டோம். வி ஆர் கிவன் த ஸ்டார்ட் டேட் ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் ஃபினிஷ் டேட், எனி ஐடியா? இந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட் எது? 15/5 எப்படி சொல்றீங்க? கடைசி ப்ராஜெக்டோ கடைசி ஆக்டிவிட்டியோட ஃபினிஷ் டேட் தான் உங்க ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட்டா இருக்குமா? சொல்ல முடியாது. லாஸ்ட் ஆக்டிவிட்டியோட கடைசி டேட் தான் ப்ராஜெக்டோட ஃபினிஷ் டேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. கிட்ட சில சமயங்களில் ஒரு 6வது ஆக்டிவிட்டி கூட கடைசியா முடியலாம். ஏன்னா அது பெரிய ஆக்டிவிட்டியா இருக்கும், அது கடைசியா கூட முடியலாம். ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட். 15th May. சரி, டியூரேஷன் எவ்வளவு? இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நான் எல்லாத்தையும் கூட்டி சொல்லிடலாமா? 10 + 9 + 7 + 6 + 12 அப்படி சொல்லலாமா? ஏன் சில இருக்கு, பேரல் ஆக்டிவிட்டி இங்க இருக்கு பாருங்க. இந்த ரெண்டும் பேரலா நடக்குது, இந்த ரெண்டும் பேரலா நடக்குது, இந்த ரெண்டும் பேரலா நடக்குது. ஸோ இதை கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். பட் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ல போனாலே இட் இஸ் ஹேங்கிங். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், டூல்ஸ் போயிடு.
டூல்ஸ்ன்ற டேப்குள்ள போயிட்டு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருப்பார். டூல்ஸ்ல போனா ஆப்ஷன்ஸ், டூல்ஸ்ல ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா வியூன்னு இருக்கு இல்லையா, அதுல கடைசியில ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ஷோ ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க். ஷோ ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க டிக் அடிக்கணும், அவ்வளவுதான். அதை டிக் அடிச்சிட்டாலே போதும், வந்துருங்க. சேவ் பண்ணிட்டீங்களா ஃபைல? 13 days-ஆ? 38 days. 38 days. சார் வியூ போயிட்டு டூல்ஸ் போடும் சார், ஆப்ஷன்ஸ், அதுல வியூ, அதுல போயிட்டு நீங்க அந்த ஷோ ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க் மேல வந்துருக்கும். மேல வந்துருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 0ன்னு ஒரு ரோ போட்டு அதுல வந்துருக்கும். ஒரு ட்ரையல் லேப்டாப் வேற என்ன இருக்குமா, இல்ல அவங்க ஹெச்ஆர்ல கேட்கணுமா? இதுல பழைய வருஷன் சூட் ஆக மாட்டேங்குது. உங்ககிட்ட இல்லையா சார்? எனக்கு அதான ப்ராப்ளம். எனக்கு புது வருஷன் தான். இல்ல எதுல அது சுத்தி ஹேங் ஆயிடுது. வேற ஏதாவது லேப்டாப்பா நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புது டேப் வந்திருக்கு கட்டுங்களா இங்க மேல. So you would have got a new tab here, new menu, new line ஒன்று போட்டு அதில் உங்களுக்கு you will get this project duration இங்க வந்துருக்கும் கட்டுங்களா. ஸோ this how it will show. இதெல்லாம் நீங்க இப்போ என்ன பண்ணணும், நீங்க ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட்டு you have gone to டூல்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு டிக் பண்ணீங்க இல்லையா, லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன பண்ணலாம், நேரடியாவே இங்கேயே இருக்கு பாருங்க, ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க் அப்படின்னு டிக் பண்ணிட்டா போதும், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபைல்ல போயிட்டு இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க இப்ப 2007ல பண்ணியே ஆகணும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நீங்க பண்ணியே ஆகணும். பட் இதை நான் என்ன பண்ணுவேன், ஃபைல்ல போயிட்டு இங்க ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா இங்க ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு நான் இனிமேல் வரப்போற ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் அதை டிக் பண்ணி விட்டுருவேன். சாரி, அட்வான்ஸ்ல போயிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யூ ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க், இதை டிக் பண்ணி விட்டுட்டோம்னா இனிமேல் வர போற ப்ராஜெக்ட் எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும், நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. பட் உங்க வெர்ஷன்ல நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் போய் மேனுவலா பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நோ. அதே மாதிரி நீங்க கேட்டீங்களே மேடம், பாருங்களேன், நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓபன் பண்றேன், புது வெர்ஷன்ல ஓபன் பண்ண உடனே எனக்கு என்ன வருது பாருங்க, இதை ஓகே பண்ணிட்டு தான் நீங்க ப்ராஜெக்டே ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி டாஸ்க் மோடுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, டாஸ்கை டைப் பண்றீங்க, அதுக்கான டியூரேஷன் கொடுக்குறீங்க, அப்புறமா ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் கொடுக்குறீங்க. இதை பாருங்க, டாஸ்க் மோட், மேனுவல் மோடுன்னு ஒன்று, மேனுவல் ஷெட்யூல். நான் சொன்னீங்களா, ஒரு டாஸ்க் நடக்கும், ஆனால் அந்த டாஸ்க் எப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்க போகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டு பி டிசைடட் இல்லை டு பி ஃபைனலைஸ்ட் அப்படின்னு கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு டாஸ்க்கு
எனக்கு வந்து ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் தெரியும், டியூரேஷன் தெரியாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து 3ஆம் தேதி பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அண்ட் ஒரு பர்டிகுலர் டேட்டில் நான் போய் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் அது கேல்குலேட் பண்ணிடும் எவ்வளோ டியூரேஷன். இது புது வெர்ஷனில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் பழைய வெர்ஷனில் எல்லாமே ஆட்டோ ஷெட்யூல் தான், வேறு வழியே கிடையாது. எல்லாமே நீங்கள் ஆட்டோ ஷெட்யூல் தான் போட்டாங்க. சரியா வராது, ஏன்னா அது வந்து மேனுவல் ஷெட்யூல் ஆட்டோ ஷெட்யூல் பற்றி தான் இருக்கும். மேனுவல் ஷெட்யூல் பற்றி இருக்கும். இங்கே பாருங்க, மேனுவல் ஷெட்யூல் ஆட்டோ ஷெட்யூல் ஒரு கான்செப்ட் இருக்கும், இது கிடையாது. நான் சொன்னல மேனுவலாக சில சமயத்தில் நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாமே இது இப்போ நீங்கள் என்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இது ஸ்டார்ட் ஆகி இது முடியணும், இது எண்ட் ஆகணுன்றது அந்த ஷெட்யூல் படி தான் அது அந்த ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ் டேட் வேலை செய்யுது இல்லைங்களா. ஒரு எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்டிவிட்டி நம்பர் 11 சாரி இல்லை 8. நீங்கள் இது 27ஆம் தேதின்றது நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம டிசைட் பண்ணல, இதோட ஷெட்யூல் படி அது ஒர்க் ஆகுது. சில சமயத்தில் நான் மேனுவலாக ஷெட்யூல் பண்ணுவேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எம்டி விசிட் இருக்கு, அவர் 27ஆம் தேதி தான் 27ஆம் தேதி அவர் வர போறாரு. இதனால அவருடைய இப்போ இந்த ஆக்டிவிட்டி தள்ளி போறதுனால அவர் தள்ளி போட போறாரா? கிடையாது, அவர் வரப்போறது தான். ட்ரைனிங் 25ஆம் தேதி நடக்க போறது, 25ஆம் தேதி தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் மாற்றப்படுது. அதுக்கு சில சமயங்களில் மேனுவலாக ஷெட்யூல் பண்ணிக்கலாம். மேனுவலாக போயிட்டு இந்த டேட்டு தான், இல்லை இன்னும் டேட்டே தெரியாது, அது அப்போ வேணா வரலாம், ஆனால் அது இந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சமயத்துலையும் மேனுவல் ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ இது இந்த ஷெட்யூல் படி வராது. நீங்கள் இந்த டிபெண்டன்சிஸ் கொடுத்து ஷெட்யூல் படி வராமல் மேனுவலாக நம்ம கொடுக்குறது, ஒரு டேட் நம்ம கொடுக்குறோம், அதுதான் உங்களுக்கு வந்து மேனுவல் ஷெட்யூல். ஓகே, ஸோ எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டோட்டல் டியூரேஷன் நான் போனாலே அது ஹேங் ஆகிடுது, ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்திருக்கும், ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும், நான் புது வெர்ஷனில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி யூ வில் கெட் அ டாஸ்க் டியூரேஷன் தான். இங்கே டாப்பில் வந்து உங்களுக்கு இந்த டாஸ்கோட டியூரேஷன் இதுல ரொம்ப ஈஸி. இந்த கேன் சார்ட்டில் போய் நான் அந்த ப்ராஜெக்ட் சம்மரின்னு டிக் பண்ணாலே ஐ வில் கெட் த டியூரேஷன் ஹியர். ரைட்டா? உங்களுக்கு நீங்கள் எதில் போனோம், டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க்ன்றத ஒரு டிக் அடிக்கணும். 10ல இருந்தே சார், 10லேருந்தே வந்து 10லேருந்தே இந்த மெனு பார்ஸ்லாம் வந்துருச்சு சார். 7ல் தான் கிடையாது, 7ல் தான் பழைய சார், ரொம்ப பழைய மெனு பார்ஸ் இருக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போறது கேன் சார்ட்ல கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கிரிட்டிக்கல் பாத்னா என்னது? ஒரு ஆக்டிவிட்டி டிலே ஆனா உங்க ப்ராஜெக்டே டிலே ஆயிடும், அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாத். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் பாத் வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த கேன் சார்ட்ல ஏதாவது ஒரு எம்டி ஏரியால வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எம்டி ஏரியால வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கேன் சார்ட் விசார்ட் அப்படின்னு ஒன்று பாருங்க. கேன் சார்ட் விசார்ட், கேன் சார்ட் விசார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கேன் சார்ட் விசார்ட் புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இட் வில் ஓப்பன் a நியூ டயலாக் பாக்ஸ் ஹியர். புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. வெல்கம் டு கேன் சார்ட் விசார்ட், வெல்கம் டு கேன் சார்ட் விசார்ட். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். இப்போ இந்த கேன் சார்ட்ல என்ன பார்க்க போறீங்க நீங்க? ஸ்டாண்டர்டா கிரிட்டிக்கல் பார்த்தா பேஸ் லைன். பேஸ் லைனை பத்தி அப்புறம் பார்க்கலாம். பேஸ் லைன்றது அந்த ட்ராக்கிங். நம்ம கிரிட்டிக்கல் பாத்து என்னன்னு பார்க்க போறோம். கிரிட்டிக்கல் பாத் அதுவே காமிக்குது பாருங்க, ஒரு ரெட். எதெல்லாம் ரெட்டா ஹைலைட் ஆயிருக்கோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத்துன்னு அர்த்தம். கிரிட்டிக்கல் பாத். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட். ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாத்தில் வாட் இஸ் த டாஸ்க் டு யூ வாண்ட் டு டிஸ்பிளே இன் யுவர் கேன் சார்ட்? அந்த கேன் சார்ட்ல கிரிட்டிக்கல் பாத்தில் என்ன வேணும்னு கேட்குது. இப்போ எனக்கு ரிசோர்சஸ் டேட்டு, இந்த பார்த்த இந்த டாஸ்க்கை பண்ற ரிசோர்சஸ்லாம் யாரு, அதோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதெல்லாம் வேணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு எனக்கு அதுக்கு வேண்டாம், ஏன்னா ரிசோர்சஸ்லாம் நம்ம கிட்ட இல்லை. ஸோ எனக்கு டேட்ஸ் மட்டும் வந்தா போதும்னு நினைக்கிறேன். டேட், அதாவது இந்த கேன் சார்ட்லயே இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இது எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைட்ல எந்த டேட்ல முடியுது அப்படின்னு பண்ணலாம். இல்ல கஸ்டம் டாஸ்க்ன்றது நாமளே கூட செட் பண்ணலாம். நாமளே கூட செட் பண்ணலாம். ஸோ நாமளே செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ரிசோர்சஸ் வரும். எந்த யாரு இந்த ரிசோர்சஸ், இந்த ஆக்டிவிட்டியை பண்ற ரிசோர்சஸ் யாரு, அதோட ஸ்டார்ட் டேட்னா ஃபினிஷ் டேட் வரும். இது வெறும் ரிசோர்சஸ் மட்டும் வரும், இது வெறும் டேட் மட்டும் வரும். ஸோ எனக்கு இது எது வேணா நானே ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டம் டாஸ்க் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். கஸ்டம் டாஸ்க் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க இந்த டாஸ்க் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு என்ன வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டாஸ்க் பாரோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு அதோடைய ஸ்டார்ட் டேட் என்னன்னு தெரியணும்னு வச்சுங்களேன். ஸ்டார்ட் டேட் இங்கேயே வருது பாருங்க, எஸ்டின்னு டைப் பண்ணாலே வந்துடும் ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த டாஸ்கோட ஃபினிஷ் டேட் எனக்கு ரைட் சைட்ல வரும். இந்த ரைட் சைடோட கேன் சார்ட்ல ஃபினிஷ் டேட் வரணும், ஃபினிஷ். இந்த இதோடைய நடுவுல என்ன வரணும், இந்த டாஸ்கோட பேர் என்ன, இந்த ஏபிசின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பேர் என்னன்றது இங்க வரும். ஸோ இன்சைட்ல எனக்கு அதோடைய பேர் நேம் ஆஃப் த டாஸ்க். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நேரவே ஃபினிஷ் கொடுத்தலாம், இல்ல இருந்தாலும் நெக்ஸ்ட். இது வந்து சம்மரி கேன், இப்போதைக்கு சம்மரி கேன்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ், இதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் நேரடியாவே ஃபினிஷ் கொடுத்தலாம். மைல் ஸ்டோன் டாஸ்க், மைல் ஸ்டோன் நம்ம இன்னும் பண்ணல. எஸ். ஸோ இப்போ நேராக ஃபினிஷ் கொடுத்தாலே ஓகே, இல்லை நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். ஃபார்மேட் இட், நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தாலே அது ஃபார்மேட் வந்திருக்கும். ஃபார்மேட் இட் அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இன்னும் லிங்கிங்லாம் பற்றி நம்ம பெருசாக பார்க்கல, அது வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்துச்சு பாருங்க, ஃபார்மேட் இட். அதில் உங்களுக்கு எது எதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத், விச் ஆர் ஆல் த கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ABE இதனை EL இதெல்லாம் கிரிட்டிக்கல் பார்ட். ஸோ இதை டிலே பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ப்ளூல வர்றதெல்லாம் நீங்க 1 or 2 days டிலே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்க 1 or 2 daysல டிலே பண்ணா கூட பெருசா ப்ராஜெக்ட் டிலே ஆகாது. ஆனா இந்த ரெட்டை டிலே பண்ணீங்கன்னா பாருங்க, ரெட்டு வந்து கண்டினியூஸா இருக்கும், கேப்பே இருக்காது பாருங்க. ரெட்டு இங்க வருது, இங்க ஆரம்பிக்குது, இங்க வருது, இங்க ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த ப்ளூ ஒரு நாள் தள்ளி போனீங்கன்னா இது தள்ளி போகும், இது தள்ளி போகும், கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர உங்க ப்ராஜெக்ட் அதுக்காக நீங்க 4 நாள் டிலே பண்ண முடியாது. 1 or 2 days நீங்க டிலே பண்ணலாம். ஆனா அந்த கிரிட்டிக்கல் பார்ட் பண்ண வேண்டியது நீங்க ஆன் டைம்ல பண்ணியே ஆகணும். That's why it's called as critical path. இத நம்ம நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணோம் இல்லையா. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன பண்ணுவேன், கேன் சார்ட் ஃபார்மேட், கிரிட்டிக்கல் பார்ட் டிக் அடிச்சா போதும். அவ்வளவுதான் சொல்றேன். ஸ்லாக் சொல்றேன் எவ்வளவு டிலே பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும். அதுலயே 2 ஸ்லாக் இருக்கு, ஃப்ரீ ஸ்லாக்னு ஒன்று இருக்கு, டோட்டல் ஸ்லாக். ஐ வில் ஷோ யூ தட். எவ்வளவு டிலே பண்ணா உங்க ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகாது, எவ்வளவு டிலே பண்ணா அடுத்த ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு பேர் பார்க்க போறது ஃப்ரீ ஸ்லாக், டோட்டல் ஸ்லாக். வில் see that. அதை நம்ம பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ரொம்ப சிம்பிள். நீங்க கேன் சார்ட்ல போய் இந்த கிரிட்டிக்கல் டாஸ்க்னு ஒரு டிக் அடிச்சாலே போதும் வந்துடும். ஸோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியன்னு அவசியம் இல்லை. அதுலேயே வந்துச்சு பாருங்க ரெட் எல்லாம். வில் ஷோயிங் த ரெட் ஹியர். இது புது வெர்ஷன்ல. பழைய வெர்ஷன்ல we have to follow the steps. எல்லா ஃபார்மேட்டும் பண்ண மாட்டோம், எல்லா ஃபார்மேட்டிங் ஆப்ஷனும். நீங்கள் ஃபார்மேட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பாரில் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லெஃப்டில் என்ன வரணும், மிடில் என்ன வரணும், ரைட்டில் என்ன வரணும், அதுலேயே வந்துருக்கு பாருங்க. ஸ்டார்ட், ஃபினிஷ், நேம், டாப் பாட்டம்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், கலர்லாம் கூட மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நிறைய கலரிங் ஆப்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரிங் ஆப்ஷன்லாம் இருக்கு. இது புது வெர்ஷன். இல்ல எனக்கு இது கொஞ்சம் டஃபா இருக்கு, எனக்கு இப்படி பாக்குறது கொஞ்சம் டஃபா இருக்கு, எனக்கு அதுக்கு பதிலா கிரிட்டிக்கல் பார்த்த மட்டும் எனக்கு தனியா காட்ட முடியுமா, நான் அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா பார்ப்பேன், அது மட்டும் எனக்கு தனியா காட்டணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுங்க. ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஃபில்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஃபில்டர். அந்த ஃபில்டருக்கு போனீங்கன்னா 1 2 3 தேர்ட் ஆப்ஷனே இருக்கு பாருங்க, கிரிட்டிக்கல். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். எதெல்லாம் உங்களுடைய கிரிட்டிக்கல் பாத். ஆல் யுவர் கிரிட்டிக்கல் பாத் அவைலபிள். பார்த்தோம், அப்புறம் பிரேக் போயிட்டோம். ஸோ திரும்ப பழையபடி வர்றதுக்கு ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஃபில்டர் ஆல் டாஸ்க். இது கிரிட்டிக்கல் பாத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டும், கரெக்டா? பட் எனக்கு நான் கிரிட்டிக்கல் தெரியாம போயிடுச்சே, அது பார்க்கலாமா? நோ ப்ராப்ளம்.
கிரிட்டிக்கல் பார்த்து ஒரு குரூப் ஆகும், நான் கிரிட்டிக்கல் பார்த்து ஒரு குரூப் ஆகும், மாத்தி விடலாம். அதுக்கு என்ன பண்ண போறோம், அதே ப்ராஜெக்ட்ல போயிடுங்க. குரூப்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதில் போனா குரூப், ஃபில்டருக்கு கீழே குரூப், அதுல போய் கிரிட்டிக்கல்னு கிளிக் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் பாத்லாம் தனியாகவும் நான் கிரிட்டிக்கல் பாத்லாம் தனியா குரூப் ஆகி வந்துடும். கிரிட்டிக்கல் பாத் ஒரு தனி குரூப் ஆகும், நான் கிரிட்டிக்கல் பாத்து தனியா போயிட்டு கிரிட்டிக்கல் மட்டும் கிரிட்டிக்கல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எதெல்லாம் கிரிட்டிக்கல் பார்த்து எதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் பார்த்து அது தனியா வந்து ஃபில்டர் எடுக்கலையே நீங்க. நான் ஃபில்டர் எடுக்க சொன்னேன்ல, ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஃபில்டர்ல போயிட்டு ஆல் டாஸ்க்னு மாத்தி விடு. ஃபில்டர் எடுக்கணும்ல, நீங்க ஃபில்டர்ல ஆன்லயே இருக்கு, அதனால அது வரல உங்களுக்கு. ஸோ திரும்பவும் அதே ப்ராஜெக்ட்ல போயிட்டு குரூப்ல போயிட்டு நோ குரூப்பிங் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்கேயே காட்ட முடியுமா, அதாவது இங்க ரெட்டு காமிக்கிறதுக்கு பதிலா இங்க ரெட்டு காமிச்சாலே ஓகே தான். பட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் உட்காந்து தேடிட்டு இருப்பேன் எங்க ரெட் இருக்கு எது கிரிட்டிக்கல்னு உட்காந்து தேடணும், இல்ல இங்க போய் பார்க்கணும். அதுக்கு போல இங்கேயே ரெட்டு போட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுலாம் இப்ப கூட நம்ம மேனுவலா தான் பாக்குறோம், ABELன்னு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இங்கேயே ரெட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸ்க்கு மேல வச்சு ரைட் கிளிக் அடிக்கும், ஏதாவது ஒரு டாஸ்க் இல்ல ஏதாவது ஒரு இதுல வச்சு ரைட் கிளிக் அடிக்கும். டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒன்று பாருங்க, ரைட் கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்த உடனே புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுல போயிட்டு ஐட்டம் டு சேஞ்ச்னு இருக்கு இல்லையா, அதுல நீங்க என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பண்ணிட்டு என்ன கலர் ரெட்டா என்னன்றது நீங்க கலர்ல போயிட்டு ரெட்னு மாத்தி விட்டுருங்க. ஐ செலக்ட் ரெட் கலர் ஹியர். இது வந்து ஃபாண்ட் கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர். அதாவது இந்த ஃபாண்டோட கலர் ரெட்டா போடணுமா இல்ல இதோட பேக்ரவுண்ட் ரெட்டா போடணுமான்றது நீங்க டிசைட் பண்ணீங்க. நான் இப்போதைக்கு ஃபாண்டோட கலர் ரெட்டா மாத்திடுறேன். ஸோ ஃபாண்ட் கலர் ரெட். ஓகே பாருங்க, இங்கேயே ரெட் வந்துடும். ஸோ அங்க பாக்குறது போல நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். யூ கேன் செக் இட் ஹியர் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்க, டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்ல போயிட்டு அந்த கிரிட்டிக்கல் செலக்ட் பண்ணிட்டு கலரை மாத்தி விட்டுருங்க. அடுத்தது ஸ்லாக், அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்றதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக். ப்ராபப்ளி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து பார்த்துருவோமா, ஏன்னா இதுவே லேட்டு தான் நினைக்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரேக் எடுத்துட்டு வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நான் அந்த வீடியோவை பாசிங் தட் வீடியோ